Hello everyone, welcome back to my channel. நான் பார்த்துட்டு வர பேசிக் இங்கிலீஷ் கிராமர் சீரிஸ் நம்ம அடுத்ததா பார்க்க போறது நம்ம ஏற்கனவே சென்டென்ஸ் பத்தி நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இல்லையா. சிம்பிள் சென்டென்ஸ் பத்தி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நீங்க மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நான் பிலோல இருக்க லிங்க்ல போய் சிம்பிள் சென்டென்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்துக்கோங்க. ஸோ சென்டென்ஸ்ல இன்னைக்கு பார்க்க போற செகண்ட் டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் சென்டென்சஸ். ஸோ எப்படி சிம்பிள் சென்டென்ஸ்ல ஒரே ஒரு ஐடியா இல்லை ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நம்ம சிம்பிளா ஒரு சப்ஜெக்ட் ஒரு வேர்ப்ல பேசுறோமோ, காம்பவுண்ட் சென்டென்ஸ் வந்து டூ ஐடியாஸ், ரெண்டு விதமான ஐடியாஸோ இல்லை ரெண்டு விதமான விஷயங்களை நம்ம சேர்த்து பேசுறது தான் காம்பவுண்ட் சென்டென்சஸ். ஸோ இந்த ரெண்டு ஐடியாஸோ இல்லை இந்த ரெண்டு விஷயமோ நம்ம ஜாயின் பண்ணி ஒரே சென்டென்ஸை நம்ம பெருசாக லென்த்தியாக பேச போகிறோம். இதான் காம்பவுண்ட் சென்டென்சஸ். இந்த ரெண்டு விதமான ஐடியா இல்லை ரெண்டு விதமான விஷயத்தை நம்ம சேர்த்து எப்படி பேசுவோம், நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். சேர்த்து பேசுறதுக்குலாம் யூஸ் பண்ற வேர்ட்ஸ் தான் கன்ஜங்ஷன்ஸ். கன்ஜங்ஷன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் அண்ட், பட், ஸோ இதெல்லாம் சில ரெண்டு ஐடியாஸ் இல்லை ரெண்டு விஷயங்கள்லாம் சேர்த்து ஒன்னா பேசுறதுக்கு யூஸ் ஆகிற வேர்ட்ஸ். ஸோ இந்த வேர்ட்ஸ் எல்லாம் கன்ஜங்ஷன்ஸ். ஸோ கன்ஜங்ஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ரெண்டு ஐடியாஸ் இல்லை ரெண்டு விஷயங்களை நம்ம கம்பைன் பண்ணி சேர்த்து பேசுறது தான் காம்பவுண்ட் சென்டென்சஸ். ஃபார் எக்ஸாம்பிள், I was tired but I finished my work. I was tired but I finished my work. நான் ரொம்ப டயர்டாக இருந்தேன், ஆனாலும் பரவாயில்ல என் வேலையை முடிச்சிட்டேன், ஆனாலும் என் வேலையை முடிச்சிட்டேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ ரெண்டு ஐடியா, ஒரு ஐடியா நான் டயர்டாக இருக்கேன், இன்னொரு ஐடியா என் வேலையை முடிச்சிட்டேன். நான் இதை கம்பைன் பண்ணி ஒரு காம்பவுண்ட் சென்டென்ஸில் எப்படி பண்ண சொல்லுவேன்னா ஒரு கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணி I was tired but I finished my work. She studied hard and she passed. She studied hard and she passed. Hurry up or you'll miss the bus. Hurry up or you'll miss the bus. Hurry up first. சீக்கிரம் கிளம்பு. Or conjunction, you'll miss the bus. நீ பஸ் மிஸ் பண்ணிடுவ. It was raining so we stayed home. It was raining first, மழை பெஞ்சிட்டு இருக்கு. So conjunction, அதனால we stayed home, நாங்க வீட்டிலே இருந்துட்டோம். It was raining so we stayed home. ஸோ ரெண்டு விதமான ஐடியாஸ் இல்லை ரெண்டு விதமான கான்செப்டை நம்ம சேர்த்து ஒரு கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணி ஒரே பெரிய லென்த் சென்டென்ஸாக பேசுறது தான் காம்பவுண்ட் சென்டென்சஸ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இன்னும் நிறைய கிராமர் ரிலேட்டட் வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஈஸி இங்கிலீஷ் வித் சுரேஷ் ஜான்சன்.